ஐயனார் துணை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் எல்லாருமே ஹோட்டலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சேரன் மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. சரி நம்ம எல்லோரும் அங்கே போய் பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி வருது, காஃபியுமே வேண்டான்னு சொல்லிட்டு சேரன் கிளம்பிடுறாரு. எல்லாருமே சந்தா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கே அவங்க அப்பா கிட்ட பேசும்போது அவங்க அப்பா சொல்கிறாங்க, கல்யாணம்லாம் எதுவும் பண்ணி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் உங்கள் குடும்பத்துக்கு எப்படியோ, ஆனால் எங்கள் குடும்பத்துக்கு இது ரொம்ப அசிங்கம். கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு இப்படி கர்ப்பமாகுது, நீங்கள் இப்படியா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சேரனை திட்டுறாங்க. அவங்க வயிற்றில் குழந்தை வளருது, அதனால் கல்யாணம் நடந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சந்தாவோட அண்ணன் சந்தாவோட அப்பா கிட்ட சொல்லுவாங்க, அவர் ரொம்ப நல்லவருப்பா, சந்தாவை பேசாமல் அவருக்கே கல்யாணம் பண்ணி வச்சுருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்துட்டு, என் சொந்த பந்தங்கள் எல்லாமே நான் சமாளிக்கணும், அவங்கள சமாதானப்படுத்தணும். ஏன்னா கல்யாணத்தில் அவங்க அவமானப்பட்டுட்டாங்க. அதனால் இப்போதைக்கு நம்ம என்கேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு கல்யாணத்துக்கு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சேரன், சோழன், நிலா, பாண்டியன் எல்லாருக்குமே செம ஹாப்பி. சேரன் சொல்லுவாங்க, சந்தா கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்டால் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி. பாண்டியன் சோழன்கிட்ட சொல்லுவாங்க, அண்ணன் தனியாக பேசணும்னு சொல்லுதில்ல, அவங்களுக்கு தான் கல்யாணம் ஆக போதில்ல, பேசினா என்ன தப்பா அப்படின்னு சொல்லும்போது சோழன் சொல்வார், ஆல்ரெடி தனியாக விட்டுட்டு தான் இந்த கூத்து ஆகிப்போச்சு, இதில் இன்னும் தனியாக அவர் எப்படி விடுவார் அப்படின்னு சொல்லி. ஆனால் சந்தா சேரன் 2 பேருமே தனியாக பேசுவாங்க. சந்தா சேரனை ஹக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, இது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சந்தா பின்னாடி திரும்பி நின்று சிரிச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, நீங்கள் தானே இதுக்கு காரணம், ஒரு நாள் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துக்கு நான் வந்தேன்ல, எங்கள் பையா கூட நீங்கள் வெளியே அமுச்சு விட்டுட்டீங்க, அன்றைக்கி மழை பெஞ்சலை அப்படின்னு சொல்லிட்டு சேரன் திருன்னு முழிக்கிறாரு. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.